ஸோ வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவல் நேட் மேட்ச் தான். நேட் மேட்ச்னால் என்னென்னா கிரனேட் மேட்ச் தான். ஃபஸ்ட்டு டைம் விளாட்றேன்னா அதனால் டப்புன்னு முடியலை, அதான் ஓட்டி விட்டேன், நல்லாவே இல்லைங்கிறதுனால. இப்போ வந்து ஆக்ஷன் ஆக்ஷன் இறங்கியாச்சு. ஒரு நாக்கு போடு, தைக்கிட போடு, வேறு லெவலு வச்சு கிரனேடு மலை. மாஸ்டருக்காண்டியே இந்த கிரனேடு மலைன்னு சொல்கிறதுக்குள்ளே நான் செத்துட்டேன். சரி வாங்க நம்ம சூர்யா ப்ரோவை பார்ப்போம். சூர்யா ப்ரோ ஒரு வேறு லெவல் பிளேயர், ப்ரோ பிளேயர். பாருங்க, கண்ட மணிக்கு தூக்கி எரிஞ்சிட்டு பாருங்க, ஒரு ஹெச்பியில் தப்பிச்சாப்பில் வேறு லெவலு. பார்த்தீங்களா, கெத்து. போடு மெடிக்கிட்ட, போடு 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 வேகமாக போடு. குரோனா பார்த்தீங்களா, குரோனாலாம் வச்சுருக்காப்புல. போடுதலை அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. பாருங்களேன், இப்போ ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடக்கும். ப்ரோ அவரே அவரோட கிரனேட்லேயே செத்துக்குவார் சார். ப்ரோ சொல்லுவேன், ப்ரோ உங்கள் பக்கம் கிரனேட் விழுகுது ஓடுங்க ப்ரோ அப்படின்மே. ஆனால் அவர் வாட்டி கேட்காம நாக்காயிடுவார். அதான் காமெடியே. ஆனால் இந்த மாதிரி ஜெயிச்சிருவோம். நம்ம குழந்த பிள்ளை கேமிங் வெயிட்டி வந்து எலிமினேட் ஆயிடுவாப்பில். போடு, ஃபஸ்ட்டு மேட்ச்சே வின்னு. செகண்ட் மேட்ச்குள்ளே வந்தாச்சு. பாருங்க, என் மேலே நான் கிரனேட் விட்டேன். சோனமத்தா ஓடுறா சோனமத்தா. அப்பாடா, இப்போ நாக் பண்ணும். நாக்காயிடுவேன் பாருங்கள், இப்போ டப்புன்னு நாக்காயிடுவேன். பார்த்தீங்கன்னா நாக்காயிட்டேன். போடு 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 ப்ரோ, வந்து ரிவைவ் பண்ணுங்கன்னு கத்துவேன். அப்புறமா வந்து ரொம்ப நேரம் கழித்து அவர் காது கேட்டுச்சு போல் வந்து ரிவைவ் பண்ணுறாப்புல. போடு, ரிவைவ் பண்ணிட்டாப்புல. ஓடுறா கைப்பில் உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறா வேமா. ஓடுறா போய் மெடிக்கிட்ட போடு வேமா. உட்கார் மெடிக்கிட்ட போடு வேமா. போட்டு களத்தில் இறங்குடா. பாருங்க, 2 பேருமே நாக்காயிடுவாங்க. கஷ்டப்பட்டு சூர்யா ப்ரோ மட்டும் தான் ரிவைவ் பண்ணுவேன். ஏன்னா இன்னொருத்தர் ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே ஜோன் வந்துடும். சூர்யா ப்ரோ ரிவைவ் பண்ணிட்டு நாங்கள் ஆக்ஷனில் இறங்குறதுக்குள்ளே என்ன நடக்கும்னு பாருங்களேன். கிரனேடு மலையாக பொழிஞ்சிருவாங்க. போடுங்க, எத்தனை கிரனேட் பார்த்தீங்களா. ஏறுறதுக்குள்ளே நான் நாக்காயிருவேன். சூர்யா ப்ரோ மட்டும் எப்படி தப்பிச்சாருன்னே தெரில. அவரும் இப்போ வந்துடுவார். இப்போ வந்துட்டார். போடு, அவரையும் நாக் பண்ணி விட்டாங்க. கிரனேடு கடைசியாக ஒரே ஒரு ஆள் இருந்தால் கிரனேட்லேயே முடிச்சிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா, குழந்த பிள்ளை ஒயிட்டி யாருன்னு தெரிலனா, அவர் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதோ அவன் தான் என்னை அட்டாக் பண்ணுறான். அவன் பேர், நான் குருநாதான் பேர் வச்சு நானே நாக்காயிருவேன். ஐயோ எல்லா 3 மேட்சும் 4 மேட்சும் நான் என்னோடதுலேயும் நாக்காயிருவேன். இங்கே ரொம்ப நேரம் மெதுவாக போயிட்டுருப்பாங்களா, அதான் ஓட்டி விட்டேன். ப்ரோ ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டாப்புல க்ரோனோ ஸ்கில்ல. ஒரு செகண்டு கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ இந்த மேட்ச்சு தோற்றுருவோன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், சிபிஏ எல்லாரையும் முடிச்சிருவேன். குழந்த பிள்ளை கேமிங் ஒயிட்டி எப்படியா வச்சுக்கலாம். போட்டு தைக்கிட்டு நான் ஆளே இருக்க மாட்டேன், குட்டாம்போக்கில் எரிஞ்சிக்கிட்டு இருப்பேன். அதுவே ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கே தெரியும், ஆளே இல்லைடா பக்கி, அங்கிட்டு போய் எரிடா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் போடு. இங்கே வந்து இவர் ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே எதிரில் இருந்த ஒருத்தன் கிரனேடை போட்டு கிரனேடை போட்டு கொண்டு அந்த கிரனேடை கொண்டு வந்தாங்க. அதை வச்சே எல்லாரையும் கொள்றாங்க. என்ன பண்ணுறது. சரி வாங்க, வந்தாச்சு. இந்த மேட்ச் என்ன ஆயிரும்னா, குழந்த பிள்ளை கேமிங் வெயிட்டி வந்து ஆஃப்லைன் போயிடுவாப்பில். அவங்க வீட்டில் கரண்ட் போயிடும். அதனால் இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். போடு ஒருத்தன் நாக்கு போடுற கில்லும் எடுத்தாச்சு. வேறு லெவலு. போடு. ஐயோ, இந்தோ இப்போ நாக்கானதே ஓபி தமிழ்1 குழந்த பிள்ளை கேமிங் வெயிட்டி. போடு, இந்த இடத்துல தான் இருக்கான்னு இருந்துக்கிட்டே இருப்பேன். எங்கடா இருக்க, என் கையில் மாட்டினேன்னா செத்த அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா, ஸ்பீடாக போடுறது நல்லா தான் இருக்குது வீடியோ. என்னடா ஏகேலாம் வச்சுருக்க கிரனேடில் அப்படின்னு கேட்காதீங்க, அது நம்ம குழந்த பிள்ளை கேமிங் வெயிட்டி தான் எடுத்துகிட்டு வந்தாப்புல. போடு இங்கே தான் இருப்பேன், பட்டு கில் எடுத்துருவாங்க. நான் கஷ்டப்பட்டு எரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் கடைசி வரைக்கும், பட்டு கீழே எடுத்துருவாங்க அதுக்குள்ளே. சூர்யா ப்ரோ பார்த்தீங்களா, ஏகே கீழே போட்டேன். யாரும் என்ன குறை சொல்லக்கூடாது. வாங்க, அடுத்த ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு ஒரு வேறு லெவல் சம்பவம் நடக்கும். ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு, இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வந்துடும். நீங்களே பாருங்களேன். ப்ரோ ரிவைவ் பண்ண போகிறதுக்குள்ளே ப்ரோ செத்துருவார் சூர்யா ப்ரோ. அப்புறம் வாடா, ஓடுறா கைப்பில் கிரனேடா ஓடுறா. ஓடு. போடு பாருங்களேன். இப்போ
வேறு லெவலு வச்சு டேமேஜ் கொடுத்துருவானுங்க. நான் இவனுக்கு கஷ்டப்பட்டு அடிப்பேன், அதுக்குள்ளே கீழே குதிச்சிருவான். ஆனால் இவனுக்கும் வேறு லெவல் டேமேஜ் விழுகும். ஆனால் க்ளூ வால் போட்டு தப்பிச்சிருவாங்க. நான் இந்நேரம் க்ளூ வால் போட்டிருக்கணும். க்ளூ வால் போட்டிருந்தேன்னா நான் தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணி டீமை வழி நடத்தியிருப்பேன். சரி வாங்க வேகமாக போடு 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 போடு. கிரனேடு மலை பொழிகிறது டுக்குடு குட்டு குடுக்கு. சாரி, ஒரு பழக்க தோஷத்தில் பாடிட்டேன், விட்டுருங்க. போடு கிரனேடா, போடுறா போடுறா போடுறா. கில் எடுத்தே ஆகணும் இந்த மேட்ச்சு. ஏன்னா போன மேட்ச் ஓசி கில் எடுத்துட்டாங்க. டேமேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்தா நானாக ஆகிட்டேன். அப்புறம் தான் தெரியுது என்னோடய கிரனேடில் எனக்கு டேமேஜ் போகுது. இந்த மேட்ச் சூர்யா ப்ரோவும் அவரே போட்டு நான் காய்க்குவாப்பில். ஆனால் சூப்பராக டீமை வழி நடத்துகிறாப்புல. ஃபஸ்ட்டு செகண்ட் மேட்ச்லாம் கேம் பிளான்லாம் போட்டோம். ப்ரோ நான் முன்னாடி போய் அடிக்கிறேன், நீங்கள் க்ளூ வால் போட்டு பேக்கப் அடிங்க அப்படின்னாப்புல. அப்புறம் 2வது மேட்ச்சு சேர்ந்து போவோம் ப்ரோ, வச்சு எல்லோரும் கிரனேடை ஒரே இதாக போட்டு அடிச்சிருவோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, இது மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் சரி கட்டுப்பாய் வச்சு எறிவேன். எறிவேன்னா கிரனேடை எறிவேன். ப்ரோ ரிவே பண்ணுறதுக்குள்ளே என்கிட்ட இதை போட்டு நான் உசுரை கையில் பிடிச்சி ஓடினா போடு. இந்த பச்சை கலர் மண்டே எப்போ பார்த்தாலும் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே தெரிச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏன் ஓடினேன்னு தெரில, ஆனால் தெரிச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன். நான் இங்கே தான் இருக்கேன் நான் சுட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டே இருந்தா திடீர்னு தலையை அங்கிட்ட வந்து நிற்பேன். பாடுங்க ஆகுன்னா என் மேலே நான் கிரனேட் இருந்துக்கிறேன். இப்போ பாருங்கள் வேறு லெவல் கில்லு. போடு, செம கில்லு எடுப்பேன். இப்போ போடு கிரனேடு கில். ஓபி தமிழ் ஆன் ஃபயர். நம்ம சேனலோட பேரை மாற்றிருக்கோம். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க 3வது மேட்ச் ஜெயிச்சாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த கேர்ள் ட்ரெஸ் போட்டிருக்கவ தான் வேறு லெவலில் கடைசி மேட்ச் டஃப்பு கொடுப்பா. எவ்வளோ போட்டாலும் கிரனேடை க்ளூ வால் போட்டே தடுத்துருவா. அது எப்படின்னே தெரியல. பாருங்கள் எவ்வளோ கிரனேடு போகிறான், அவங்களுக்கு ஒரு டேமேஜ் கூட விழுகலை. எதிர் டீம் வேறு லெவலில் டஃப் கொடுத்தாங்க. நாங்கள் தான் டஃப்பே கொடுக்கல. பரவாயில்ல, ஏதோ டஃப் கொடுத்தோம். இந்த இடத்துல கில் எடுக்கலான்னு பார்ப்பேன், பட் மிஸ் ஆயிரும். என்ன பண்ணுறது பாருங்களேன், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். குதிச்சு கஷ்டப்பட்டு தப்பிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்கலை. என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெடுத்து இப்போயும் நான் நாக்காயிருப்பேன். ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுனால தப்பிச்சேன். சரி சுற்றி போய் அடிப்போண்டான்னா ஜோனுக்குள்ளே போயிட்டு வெளியே வருவேன். நான் கிரனேட் அடிக்கலான்னு பார்ப்பேன், மிஸ் ஆயிரும். அப்புறம் ஸ்லோவாகிடுவேன். ஏன்னா நானே கிரனேடில் செத்துறேன். என்ன பண்ணுறது, குறைஞ்சிருப்பேன். இப்போ இவ்வளோ கில்லு எடுக்கிறதுக்குள்ளே பின்னாடி போட்டு கில்லு எடுத்துருவானுங்க. வேறு திரும்ப என் மேலே தான் கிரனேடு விழும். நான் ஜஸ்ட்டில் தப்பிப்பேன். கிரனேடு அதாவது க்ளூ வால் மட்டும் அந்த டீமில் செம்மையாக யூஸ் பண்ணேன். எங்களுக்கு தான் யூஸ் பண்ணவே தெரில. சரி, இது வரைக்கும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இனிமேல் வீடியோஸ்க்கெலாம் லைக் எய்ம் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக் எய்ம் 10 கொடுக்குறேன். முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, லைக்கும் கொடுங்க. போடு. இந்த மேட்ச்சில் அவன் பாருங்கண்ணே போய் இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்குவேன், க்ரோனோ ஸ்கில்குள்ளே போய் நான் எறிவேன். நாக்காயிருவேன். பட் ரிவே பண்ணிடுவானுங்க. நாக்காயிருவானா? இல்லை அது யாரோ ஆல்ரெடி அடித்ததை நான் நாக் பண்ணிடுவேன். பாருங்கண்ணே சுற்றி அடிக்கிறதே வேலை இவங்களுக்கு. நானும் கஷ்டப்பட்டு கிரனேடாக எறிகிறேன். பாருங்களேன் அப்படி சுற்றி வந்துட்டேன் திடீர்னு. போடு கிரனேடாக போடுறா, கில் எடுத்துடுறா ராஜா. லைஃப்லாம் குறையுது. பார்த்தா எனக்கு தான் லைஃப் குறையுது. நான் சரியான லூஸு. எனக்கு லைஃப் குறையிறது கூட தெரியாமல் கிரனேடை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, வந்தாச்சு. போடு. இந்த மேட்ச் தான் டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் நானும் கஷ்டப்பட்டு ரொம்ப டஃப் கொடுப்பேன். இந்த பாருங்களேன், இவன் எப்போ பார்த்தாலும் பின்னாடியே ஓடிட்டுருக்கேன். நாக்காயிருவேன் பாருங்கள், வேறு லெவலில் நாக்காவேன் பாருங்களேன். என் மேலே விழுந்துடும். பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு நாக்காயிருவேன். வேறு லெவல் நாக்கு. போடு. ஓடுறா கைப்பில். பாருங்களேன், எனக்கு தான் லைஃப் எப்போ பார்த்தாலும் குறையுது. கைப்பில் க்ளூ வால் யூஸ் பண்ணுறா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் சொல்லும். பட் நமக்கு கில்லு தானே முக்கியம். கில்லு முக்கியம், பிகிலுங்கிற மாதிரி கில்லு தான் முக்கியம். பாருங்களேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரனேட் அடிச்சிருப்பேன். கரெக்டாக சூர்யா ப்ரோ வந்து டப்புன்னு அடிச்சு விடுவாப்புல. நமக்கு அந்த ஸ்கில் இல்லை, அவருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. அவர் சரியான ப்ரோ பிளேயர். ரொம்ப ரோலிங் ஆகுது இன்றைக்கி எல்லோரும் நல்லா கறி சோறு சாப்பிட்ருப்பீங்க. மீனோ கறியோ சாப்பிட்டு தெம்பாக இருந்திருப்பீங்க. நானும் இப்போ தான் சாப்பிட்டு வந்து
தெம்பா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே சூர்யா ப்ரோ நாக் ஆகிட்டாரு. ப்ரோ ரிவைவ் பண்ண போகிறேன், வேணாம் ப்ரோ ரிவைவ் பண்ணாதீங்க, நான் கில் எடுத்துட்டேன் அப்படின்டாப்புல. தொண்டை வேற கட்டிக்கிச்சு எனக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல நான் தான் மேட்சே முடிப்பேன். மேன் ஆஃப் தி மேட்ச் இஸ் ஓபி தமிழ் 4, அதாவது நோவா ஸ்டார் ஆன் ஃபயர், நோவா ஸ்டார் FF. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நோவா ஸ்டார் இஸ் சைனிங் ஆஃப். டாட்டா, பாய் பாய், see you guys, bye.